ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஜெர்மன் ஷெப்பர்ட்ல நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வெரைட்டியை பத்தி பார்க்க போறோம். குவாலிட்டின்னு சொன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட்ல வந்து ஆங்குலேஷன் இல்லாத கார்டிங் லெவல்ல இருக்கக்கூடிய ஒர்க்கிங் லைன் டாக் வந்து பார்க்க போறீங்க. அதனுடைய பிரீடை இப்ப பாக்குறீங்க. சரியா? டாய் இவன் வந்து நம்ம கிட்ட வந்து விளையாடுறதுல பர்ஃபெக்டா அவ்வளவு தூரம் நம்ம கிட்ட விளையாடுவான். வேற எனக்கு பொழுதுபோக்குக்கு வேற ஆளே தேவையில்லை, அந்த அளவுக்கு விளையாடுவான். ஆனா இன்னொன்னு அக்ரோஷன் பாத்தீங்கன்னா, எனக்கு செக்யூரிட்டிக்கு இவன் ஒரே ஆளே போதும், அந்த அளவுக்கு நல்ல ஒரு செக்யூரிட்டி போர்ஸ்ல இருக்கக்கூடியவன். இவனுடைய ஒரு ஹேர் கோட்டினுடைய குவாலிட்டியை இந்த விஷயத்துல சொல்றேன், முக்கியமா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்காக. சில பேர் இப்ப நம்ம கிட்ட வெளியிருந்து வந்து வாங்க வர்றீங்க, வாங்கிட்டு போகும்போது ரொம்ப ஹாப்பியா தான் போறீங்க. இங்க இருக்கக்கூடிய நானு எங்கேயோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு நல்லுள்ளம் கொண்ட நண்பர்களுக்கு என்னுடைய பப்பீஸ் வந்து வளர்த்தி அதுல சந்தோஷமாப்படுறீங்க அப்படின்றதுல எனக்கு பேரானந்தம். சரியா? இந்த வகையில இந்த டாகினுடைய ஹேரை பத்தி நான் இதுல சொல்லி ஆகணும். நம்ம வந்து இன்டீரியர்ல முக்கியமா வளர்க்கறதுக்கு சிங்கிள் கோட் பெஸ்டா இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன், நிறைய நம்ம நண்பர்கள் தந்துட்டு இருக்கிறேன். அடுத்தபடியா இந்த லாங்கோட் வெரைட்டிலயுமே பாத்தீங்கன்னா கோட் வெரைட்டில கொஞ்சம் வித்தியாசங்கள் எல்லாம் இருக்குது. சரியா? அது வளர்த்து நமக்கு அனுபவம் இருக்கிறதுனால நான் வந்து அந்த விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்றேன். இவ்வளவு அக்ரோஷனா இருக்க டாகு நம்ம கிட்ட ரொம்ப பெட்டா இருந்துட்டு இருக்கு. குழந்தைன்னு சொல்லலாம் இது. சரியா? அந்த அளவுக்கு பெட்டா இருந்துட்டு இருக்கு. இதனுடைய ஹேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சில டாகினுடைய ஹேரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்படி தொட்ட உடனே, இப்படி தொட்டு இப்படி எடுத்த உடனே அப்படி ஊதினீங்கன்னா ஃபூன்னு சொல்லி பஞ்சா பறக்கம் பாத்துக்கோங்க. அதுவும் ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். அதாவது கோட்ல அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இருக்கு. இந்த கோட்டு பாருங்களேன், அதாவது மூடி பாத்தீங்கன்னா கரடி மூடி மாதிரி ஒன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளவுதான் நீங்க ஹெல்த்தியா பிடிச்சு இழுத்தாலும் அதுல இருந்து வராது. அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரெங்கான கோட்டா இருந்துட்டு இருக்கும். இந்த ஸ்ட்ரெங்கான கோட்டா இருந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டாக் பாக்குறதுக்கு நல்ல பர்ராவும் இருக்கும், குவாலிட்டியாவும் இருக்கும். இன்னொன்னு வந்து ஃபிளை ஆகாது, ஹேர் வந்து ஃபிளை ஆகாது. நீங்க வந்து ஒரு 15 days ஒன்ஸ் வந்து ஒரு க்ரூமிங் பண்ணி அழகா நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா டாக் வந்து ஹேர் ஃபால்னஸ் ரொம்ப இருக்காது. அலர்ஜி வர்ற மாதிரி அந்த மாதிரி உள்ள ஹேரியா இது இல்லாம நல்ல ஹெல்த்தி கோட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உள்ள கோட்டா இந்த டாக் இருந்துட்டு இருக்கு. சரியா? நம்ம வந்து நிறைய இடங்கள்ல போய் டாக் பார்த்தாலும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும், அதாவது ஹெல்த்தா இருக்கணும், இன்னொன்னு வந்து ஹேர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, இன்னொன்னு போன் சைஸ் ஹெவியா இருக்கணும், இப்படி எல்லாமே பார்த்து நம்ம பிரீடிங் பண்றதுனால நம்மளை நம்பி டாக் எடுக்கிற உங்களுக்கும் அது வந்து பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்ற வகையில தான் நான் வந்து இதை வந்து இவ்வளவு அழுத்தமா சொல்லக்கூடிய காரணம். சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷோ லைன் கிடையாது, இது முழுக்க ஒர்க்கிங் லைன் தான். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வளைஞ்சி தாழ்ந்து இருக்காது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால வந்து கிப்பு தாழ்ந்த மாதிரி உள்ள ஷோ லைன் இருக்குதா அப்படின்னு கேட்டா இது வந்து ஷோ லைன் கண்டிப்பா வராது, முழுக்க ஒர்க்கிங் லைன். ஆனா பாத்தீங்க அப்படின்னா நல்ல பவர்ஃபுல்லா நல்ல கார்டிங்கா அப்படி எங்க இருக்கக்கூடிய டாக் இந்த டாக். சரியா? ஆக்டிவ்னஸுக்கு அவ்வளவு ஆக்டிவா இருக்கும், ஃப்ரெண்ட்லிக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கும், கார்டிங்குக்கு நம்மள பாதுகாக்கணும்னு வைங்களேன். சரியா? என்னடா என்ன ஓவர் விளையாட்டு தான் எனக்கு. இப்ப லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஒரு சார் வந்து ரயில்வே கேப்டனா இருக்கிறாங்க, சென்னையில இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்ககிட்ட வந்துதான் பப்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய ஒரு ஷெப்பர்ட் எடுத்துட்டு போனாங்க. பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொருத்தங்களுடைய அந்த ஸ்பீச் பார்க்கும்போது வந்து நம்மளும் அவங்க உள்ளங்கள்ல வந்து இவ்வளவு டீப்பா போயிருக்கோம் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி. பப்பீஸை பொறுத்த அளவுல நம்பிக்கையா உங்களுக்கு எந்த டிஃபால்ட்டும் இல்லாம எந்த ஏமாற்றமும் இல்லாம நம்ம இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பண்ணி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். என்ன நீங்க வளர்த்தி விட்டுருக்கீங்க. இனியும் பப்பீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையா தந்துட்டு இருக்கிறேன். அதுல வந்து நீங்க எந்த மாதிரியும் நீங்க வந்து நினைக்க வேண்டாம். கரெக்டா என்னடா இவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம கிட்ட காசு அனுப்பி கொடுத்து ஒரு பப்பி எப்படி தருவாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு சிட்டிஸ்லயும் ஒவ்வொரு மேஜர் சிட்டிஸ்லயும் நம்ம பப்பீஸ் இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு லெவல்லையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது என்ன சொல்றது, டிபார்ட்மெண்ட் வைஸாவும்
நம்ம பப்பீஸ் கொடுத்திருக்கிறோம். ஒரு பேசிக்கா ரொம்ப ஒரு அடிமட்டமான லெவல்லையும் பப்பீஸ் கொடுத்திருக்கிறோம். எல்லாருமே நம்ம குறை சொல்லாத அளவுல நம்ம பப்பீஸ் வந்து இன்னும் எல்லா இடமும் வலம் வந்துட்டு இருக்கிறது. உங்களுடைய ஆதரவை மீண்டும் மீண்டும் தந்து இந்த வீடியோல வந்து என்ன வந்து பிக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்கிறீங்க. யூடியூப்பை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட பப்பீஸ் எப்பவுமே இருந்துகிட்டு இருந்தாலும் நம்ம வந்து எல்லா பப்பீஸையும் எல்லா இதுலயுமே நம்ம யூடியூப்ல வீடியோ அப்டேட் பண்றது இல்ல. அதுக்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பப்பீஸை வந்து டெய்லி அப்டேட் பண்றதுக்காக நான் வந்துட்டு நண்பா கெனல்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓபன் பண்ணியிருக்கிறேன். நீங்க வந்து நண்பா கெனல்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய டெய்லி அப்டேட் வந்து உங்களுக்கு அதுல வந்து தெரியும். அதை பார்த்து நீங்க வந்து பப்பீஸ் எடுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். சரியா? இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபீமேல் மதர், ரிச் டேன் அப்படி இல்லைன்னா பிரவுன் அண்ட் டேன் அப்படின்ற வார்த்தைகளால இதை நம்ம குறிப்பிடுவோம். இந்த டாக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோட்டாட பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதாவது நல்ல ஹெவி லாங் கோட் டாக் தான். இப்ப நம்ம இருக்கிற ஏரியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஹாட் கிளைமேட்ல இது வந்து நம்ம அடுக்குமாடி வீடுகள்ல வச்சுதான் நம்ம வளர்த்தக்கூடிய ஸ்டேஜ்ல இது இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இவ்வளவு ஹாட்டான கிளைமேட்லயும் இந்த டாக்கள் தாங்கி வளருது. இதனுடைய கோட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க பாருங்களேன், அது வந்து பர் வந்து நம்ம ஒன்னா எண்ணுற மாதிரி உள்ள பர்ரா இருக்கும். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா சிலது வந்து பஞ்சு கோட்டா இருக்கும். அப்படி இப்படி தொடச்சு இப்படி எடுக்கும்போது பஞ்சா வரும். சரியா? அது ஒரு கோட்டு. அது வந்து என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா இன்டீரியர்ல நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கோட்டை அப்படி கிடையாது. என்ன சொல்றது, கரடி முடி மாதிரி நல்ல கம்பி முடி மாதிரி பாருங்க, ஒத்த முடியா இருக்கா. இந்த பர் இருக்கக்கூடிய டாக்ஸ் ஜெர்மன் ஷெப்பர்ட்லயும் இந்த மாதிரி பர் இருக்கக்கூடிய டாக்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ரொம்ப ரேரா தான் இருக்கும். நான் அதனாலதான் இந்த வீடியோல வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்காக இதை வந்து நான் இண்டிகேட் பண்றேன். சரியா? ஷெப்பர்ட்ஸ்லயுமே ஒவ்வொரு ஷெப்பர்ட்ஸுக்கும் போன் சைஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஹெட் சைஸ் ஒரு மாதிரி இருக்கும், குவாலிட்டி ஒரு மாதிரி இருக்கும். முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஷெப்பர்ட்ஸ்ல ஹேர் தான். ஹேர்னுடைய வெரைட்டி வந்து நம்ம கண்டிப்பா பார்த்து தான் சில ஷெப்பர்ட்ஸை செட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இந்த டாகுகள் வந்து ஹேர்ல வந்து பாருங்க, அப்படி புடுங்கி எடுத்தாலும் ஒரு முடியும் வராது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெங்தான கோட்டு முடி வந்து நல்ல கம்பி முடி மாதிரி இருக்கக்கூடிய டாக்ஸ். சரியா? இந்த டாகுகள் பாத்தீங்கன்னா நான் ஏன் இந்த குவாலிட்டியை திருப்பி அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, இது வந்து இன்டீரியருக்கு நல்லா இருக்கு, சிங்கிள் கோட்டு தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. இன்டீரியருக்கு அதுக்கு அடுத்தபடியா அந்த முடி வந்து நல்ல ஸ்ட்ரெங்தா இருக்கக்கூடிய அந்த பிளட் லைன்ல இருக்கக்கூடிய டாகுகளும் நமக்கு இன்டீரியருக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஃபிளை ஹேர் அப்படின்ற மாதிரி இல்லாம ஓரளவுக்கு நல்ல ஹெல்த்தி ஹேர் ஆட்டி இருக்கக்கூடிய டாகுகள் இன்டீரியருக்கு நல்லா இருக்கும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டாக்ஸ் வந்து நம்மளுடைய பிரீட் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. மெயிலும் பாருங்க, ஃபீமேலும் பாருங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு குவாலிட்டியில நல்ல பெர்ஃபெக்டான லைன்ல வச்சுட்டு இருக்கிறேன். இந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஏன் இதை நான் பெருசா அழுத்துறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் ஒரு 100 சப்ஸ்கிரைபரை தாண்டுமா அப்படின்றது தெரியாத ஒரு பட்சத்துல நான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 15,000 ஓவர் சப்ஸ்கிரைபரை தாண்டி என்ன வளர்த்து விட்டுருக்கீங்க. இந்த சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். அந்த அடிப்படையில ஷெப்பர்ட்னு செலக்ஷன் பண்ணும்போது இந்த பிளட் லைன் டாகுகள் நீங்க எடுக்கும்போது இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இதே டாக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா 1 இயருக்கு முன்னாடி இந்த டாகினுடைய முந்தின லிட்டர்மெண்ட் போட்டிருந்திருப்பேன். இந்த டாக் இப்போ நமக்கு வந்து கரெக்டா வந்து இதனுடைய ஏஜ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 6 இயர்ஸ் ஆகுது. பாத்துக்கோங்க, இந்த மதர் வந்து 6 இயர் ஆகுது. இப்போ சில பேர் நினைப்பீங்க ஃபீமேல் எடுத்து வளர்க்கலாமா, அது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. இந்த டாகி 6 இயர் ஆகுது. இப்ப அது குட்டி போடும்போது மட்டும்தான் அது வந்து மில்க் கொடுக்கறதுனால அதனுடைய எஃபர்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்காதே தவிர, மற்றபடி பாத்தீங்கன்னா நார்மலான டைப்ல மேலுக்கும் ஃபீமேலுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. அதனுடைய சென்சிட்டிவிட்டி, அது வந்து கார்டிங் பண்ணக்கூடிய விதம், நம்ம கிட்ட பழகுறக்கூடிய விதம் எல்லாமே இன்டீரியர்ல வளர்க்கும் போது மெயிலை விட ஃபீமேல் தான் பெஸ்டா இருக்கும். அது நான் நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறேன். சரிதானா? அந்த வகையில இந்த ஃபீமேல் 6 இயர்ஸ் ஆன ஃபீமேல் இப்பவும் பிரீடிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபீமேல் எவ்வளவு ஹெல்த்தியா எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதையும் நீங்க இதுல பாருங்க. இது பப்பி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஹெல்த்தியா நல்ல ஸ்டெமினாவா இருக்கு. பப்பீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ரிச் டேன்ல வரக்கூடிய பப்பீஸ். பர்ரும் நான் ஏற்கனவே நல்லா சொல்லியிருக்கிறேன் இந்த பர்னுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்றது. அதனால அந்த பர்னுடைய எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதை பார்த்து நீங்க வந்து இந்த பப்பியை வந்து செலக்ஷன் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொல்லிருக்கிற மாதிரி ஷெப்பர்ட்ஸ் செலக்ஷன் பண்றது மாஸ்க் வந்து நல்ல டார்க்கா இருக்கணும். சரியா?
பர் பாத்தீங்க அப்படின்னா அந்த இங்க இருக்கக்கூடிய பர் வந்து லாஸ்ட் எண்ட் டெய்ல் வரைக்கும் அப்படியே இருக்கணும். அஹ் இதெல்லாமே நம்ம ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனா இதை பொறுத்த அளவுல உங்களுக்கு தேவையில்லை. பாருங்க, பக்கத்துல நிக்கிறாரு மதர், எவ்வளவு ஜெயஜாண்டிக்கு நிக்கிறாரு அப்படின்னு. உங்களுக்கு இந்த பப்பி தேவை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கால் பண்ணா நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்கிறீங்க, கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, எடுக்க மாட்டேங்கிறீங்க, கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல கூப்பிடுங்க, கால் பண்ணுங்க. கால் பண்ணி எடுக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வாட்ஸ்அப்ல கூப்பிடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இன்னொன்னு, தமிழ்நாடு ஃபுல்லாவும் இந்த பப்பீஸ் எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன், பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்கிறேன். இந்த பப்பீஸ் தேவை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த கான்டாக்ட பார்த்துட்டு கூப்பிடுங்க. சரியா?